வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்த புடின் $2 பில்லியன் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம். சீனாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த பூகம்பம். ஐஸ் போதைப் பொருள் கடத்திய கனடா பிரஜைக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை. போரை நிறுத்த விரும்புகிறார் புதின், ட்ரம்ப். புதிய மொசாட் தலைவரை நியமித்த நெத்தனியாகு, பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பு. இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்படுவார், அமெரிக்காவிலிருந்து வெளியான எச்சரிக்கை. உக்ரைனின் ஒடேசா பகுதியில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், 6 பேர் படுகாயம். ஹங்காங் தீ விபத்து, உயிரிழப்பு 159 உயர்வு. இனி விரிவான செய்திகள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணையின்படி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு நியூயோர்க் நகரத்திற்கு சென்றால் கைது செய்யப்படுவார் என்று நியூயோர்க் மேயராக தெரிவு செய்யப்பட்ட சொஹ்ரான் மம்தானி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நியூயோர்க் மேயரின் எச்சரிக்கை இருந்த போதிலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு நியூயோர்க் டைம்ஸுக்கு அளித்த பேட்டியில் நியூயோர்க் நகரத்திற்கு செல்ல தயாராகி வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த விஜயத்தின் போது மம்தானியுடன் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்க்கின்றீர்களா என்று செய்தித்தாள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய பிரதமர் மம்தானி அவரை கைது செய்வது குறித்து தனது எண்ணத்தை மாற்றி இஸ்ரேலுக்கும் தங்க உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டால் பேச்சுவார்த்தைக்கு எந்த தடையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கிர்கிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் சீன நாட்டின் வடமேற்கில் உள்ள ஜின்ஜியாங்கில் இன்று 6 டிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டதாக சீன பூகம்ப வலையமைப்பு மையம் தெரிவித்துள்ளது. கிர்கிஸ்தான் ஜின்ஜியாங் எல்லைக்கு அருகிலுள்ள அக்கி மாவட்டத்திற்கு அருகில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:44 மணிக்கு பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் அதன் மையப்பகுதி 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்தது என்று CNNC தெரிவித்திருக்கின்றது. உள்ளூர் நேரப்படி மாலை 4:34 மணி நிலவரப்படி உயிரிழப்புகள் அல்லது கட்டடங்கள் இடிந்து வீழ்ந்ததாக உள்ளூர் அதிகாரிகளுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மாவட்டத்தில் போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வழக்கம் போல் இயங்கி வருவதாக அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆஸ்திரேலியாவுக்குள் போதைப் பொருள் கடத்திய கனடா பிரஜைக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2012 முதல் 2013 ஆண்டு வரை சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் 62 வயது நபரொருவருக்கு மெல்போர்ன் நீதிமன்றத்தால் இன்று இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. போதைப் பொருள் கடத்தல் பற்றிய விசாரணை வேட்டைக்காக ஆஸ்திரேலிய பெடரல் போலீசார் 2012 விசாரணை குழுவை அமைத்திருந்தனர். நிறுவனம் ஒன்றின் ஊடாக மேற்படி நபர் ஆஸ்திரேலியாவுக்குள் பெருமளவு ஐஸ் போதைப் பொருளை கடத்தி இருக்கின்றார். 2013 ஆண்டு இவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக வழக்கு விசாரணையிலேயே அவருக்கு இன்று சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மொசாட்டின் புதிய தலைவராக மேஜர் ஜெனரல் ரோமன் கோஃப்மெனை அந்த நாட்டு பிரதமர் நெத்தனியாகு நியமித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மேஜர் ஜெனரல் ரோமன் கோஃப்மெனை நாட்டின் முதன்மை அமைப்பான மொசாட்டின் புதிய தலைவராக நியமித்திருக்கின்றார். வியாழக்கிழமை ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு புதிய தலைமை மாற்றம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நியமனமானது பல்வேறு வேட்பாளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட நேர்காணல் மற்றும் முழுமையான தேர்வு முறைக்கு பிறகே நடைபெற்று இருப்பதாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய மொசாட் தலைவர் டேவிட் வார்னியாவுக்கு பதிலாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மேஜர் ஜெனரல் ரோமன் கோஃப்மெனை புதிதாக பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய மொசாட் தலைவர் டேவிட் வார்னியாவின் 5 ஆண்டு கால பதவிக்காலம் ஜூன் 2026 முடிவடைய உள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கின்றது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் 4 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். போர் நிறுத்தம் தொடர்பாக 28 நிபந்தனைகள் கொண்ட உடன்படிக்கையை ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார். இந்த நிபந்தனைகளில் சிலவற்றை ஏற்க உக்ரைன் மறுத்து வருகிறது. இதனால் போர் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உக்ரைனின் ஒடேசா பகுதியில் ரஷ்ய இராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அந்த நகரில் உள்ள எரிசக்தி கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் 6 பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது.
இதன் விளைவாக கடந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் நீண்ட நேர மின்தடைகள் ஏற்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து குளிர்காலம் முழுவதும் மின்தடை தொடர்ந்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக உக்ரைன் எரிசக்தி துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஹாங்காங்கின் டைபோ பகுதியில் உள்ள வாங்புக்கோட் குடியிருப்பு தளத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 156 அதிகரித்திருக்கின்றது. தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டு 5 உடல்களை மீட்டதை தொடர்ந்து இந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இன்னும் 31 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் சில உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். 8 குடியிருப்பு கோபுரங்களை கொண்ட அந்த குடியிருப்பு தளத்தில் கடந்த வாரம் நவம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட அந்த தீ விபத்தில் 7 கோபுரங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. அந்த கட்டடங்களில் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பழைய பாணியில் மூங்கில் சாரங்களையும் தரமற்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய மறைப்பு வலைகளையும் பயன்படுத்தியதே நெருப்பு மிக வேகமாக பரவி அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் புதுப்பிப்பு பணிகளை மேற்கொண்ட நிறுவனங்களின் இயக்குநர்கள் மற்றும் கள மேலாளர்கள் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். புடின் இந்தியா வந்துள்ள நிலையில் ரஷ்யாவுடன் $2 பில்லியன் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் குத்தகைக்கு எடுக்கும் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புடின் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை தந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் வெளியிட்டுள்ளன. தனி விமானம் மூலம் டெல்லி வந்த புடினை பிரதமர் மோடி வரவேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புடினுக்கு பிரதமர் மோடியின் இல்லத்தில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. புடினின் வருகையொட்டி டெல்லி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வருகையின் போது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் வர்த்தகம் ஆகிய 3 முக்கிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்த நிலையில் ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 10 ஆண்டுகளுக்கு $2 பில்லியன் இந்தியா குத்தகைக்கு எடுக்கும் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 10 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையில் இருந்த நிலையில் புடினின் வருகைக்கு முன்னதாக இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தின்படி இந்த கப்பலை போரின் போது பயன்படுத்த முடியாது. மாறாக இந்திய கடற்படையினருக்கு பயிற்சி அளிக்கவும் அணுசக்தி படகு செயல்பாடுகளை மேம்படுத்தவும் இது உதவுகின்றது. உள்நாட்டு உற்பத்தியின் காலதாமதத்தை ஈடு செய்யவும் கடற்படையினருக்கு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டுக்காகவும் இந்திய பெருங்கடலில் சீனாவின் செல்வாக்கை எதிர்கொள்ளவும் இந்த ஒப்பந்தம் அவசியம் என கூறப்படுகிறது. உக்ரைனுடனான போரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நிறுத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 4வது ஆண்டை எட்டவுள்ள நிலையில் இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னெடுத்திருக்கின்றார். போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக 28 அம்ச வரைவு அறிக்கையையும் அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த அறிக்கை ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாக உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் திருத்தங்கள் முன்மொழிந்துள்ளன. இந்த நிலையில் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபரை சந்தித்த வெள்ளை மாளிகையின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜரெட் குஷ்னர் ஆகியோர் 5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் கூறும்பொழுது, புதினுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் சிறப்பான சந்திப்பை நடத்தினார்கள். சந்திப்பில் பேசப்பட்டது தொடர்பாக தற்பொழுது என்னால் சொல்ல முடியாது. புதின் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ரஷ்ய அதிபர் மாளிகையின் மூத்த ஆலோசகர் யூரி உசாகோ பேசுகையில், போர் தொடங்கிய பிறகு வாஷிங்டன் மற்றும் மாஸ்கோ இடையே நடைபெற்ற மிக விரிவான பேச்சுவார்த்தை இதுவாகும். இரவு வரை விவாதம் செய்யப்பட்டன. ஆனால் பிராந்திய பிரச்சினைகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இரு தரப்பினரும் தீர்வுக்கான சாத்தியமான வழிகளை மதிப்பாய்வு செய்தோம். ஆனால் போரை நிறுத்த செய்ய வேண்டிய பணிகள் அதிகம் உள்ளன என தெரிவித்திருக்கின்றார்.